திருமணத்திற்கு வெளியான உறவுகள் வரலாறு முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் காமசூத்ரால வாத்சாயனார் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கார். திருமணத்திற்கு வெளியேயான உறவு இயல்பாக மனித குலம் முழுவதும் இருக்குது. அது முன்னாலாம் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆண் திருமணத்திற்கு வெளியே உறவு கொள்வது என்பது தவறு அல்ல அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒரு கணவன் இன்னொரு மனைவியை 2வது 3வது கல்யாணம் பண்ணுறது முஸ்லீம் மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, தண்டனைக்குரியது. ஆனால் திருமணத்திற்கு வெளியான உறவு இப்போ எப்போதையும் விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பெண்களும் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, ஆண்களும் வேலைக்கு போறாங்க. இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வருவது இயல்பானது. முன்ன ஆண் சொல்றது அப்படி கேட்டு பெண் நடக்கணும். ஆனா இப்போ பெண்ணும் சமமாக சம்பாதிக்கிறாங்க, ஈக்குவலா இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள முரண்பாடுகள், அவங்க கருத்து அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க எல்லா விஷயங்களையும். இதுல கொஞ்சம் முரண்பாடுகள், சண்டைகள் வரலாம். ஆனா இதை எப்படி கையாளுவதுன்னு வாழ்க்கையில் நம்ம யாருமே அந்த தம்பதிகளுக்கு என்னைக்கும் சொல்லித் தரதில்லை. சிறு வயதுல சொல்லித் தரதில்லை, வயதுக்கு வந்த பிறகும் அப்பையும் சொல்லித் தரதில்லை. திருமணத்திற்கு முன்பாக சொல்லித்தரமா? அதுவும் இல்லை. அப்போ இவர்களுக்கு என்னன்னா வெளியே அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி ஒரு மோசமான பெண்ணாகவும், வெளியே நட்புல இருக்கிற பெண்கள் இயல்பாக நெருக்கமாகவும், அவர் பெண்ணுக்கு கணவன் ரொம்ப கொடூரமானவனாகவும் அல்லது வெறுக்கத்தக்கவனாகவும், வெளியே இருக்கிற வேற சினை நண்பர்கள் நெருக்கமானவர்களாகவும் அவர்களோட உறவு கொள்ற அளவுக்கு போறதும் இயல்பா இருக்கு. இதுக்கு தெளிவான திருமணத்திற்கு முன்பான கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிரச்சனைகளை வேற யார்கிட்டையுமே பேசாதீங்க, 3ஆம் தரப்பினர்கிட்ட பேசாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா ஆச்சுன்னா இதற்கான கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட், டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நீங்க போகணும். 3ஆம் நபர்கள்ட்ட போகும்போது தவறாக தேவையற்ற உறவு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதோட அவங்களோட க்ளோஸா பழகிறது இதெல்லாம் ஒரு காரணம். இதை தவிர பார்ட்னருக்கு தெரியாத ஒரு இருண்ட பகுதியை நம்ம வச்சிருக்க கூடாது வாழ்க்கையில. நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்ட்னருக்கு தெரியலாம், நம்ம செல்போனை அவங்க பார்க்கலாம். பார்ட்னருக்கு தெரியாத எந்த உறவையோ எந்த ஒரு இருண்ட பகுதியோ உங்க வாழ்க்கையில வைக்காதீங்க. அது தேவையற்ற உறவு, தேவையற்ற பிரச்சனைகளுக்கு கொண்டு போகும். அதுதான் இந்த கள்ள உறவுகளுக்கும் தேவையற்ற உறவுகளுக்கும் உள்ள அடிப்படை காரணமா இருக்கு. நிறைய இருக்கு. திருமணத்திற்கு வெளியேயான உறவுகளில் பால்வினை நோய்கள் ஏகப்பட்டது வரும். நிறைய பேர் அது வராது நம்புறாங்க, ஆனால் வரும். ஏன் அப்படின்னா அவங்க வெளியே எத்தனை பேரோட வச்சுக்கிறாங்க, அவங்க கணவன், அதாவது 2 பேர் மட்டுமே உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா எந்த நோயும் வராது. அவங்களுக்கு வெளியே எந்த தொடர்பும் இல்லைன்னா. இவர் வெளியே உறவு வச்சுக்கிறாரு, அந்த பெண்ணுக்கு அவங்க கணவருக்கு எத்தனை பேர் தொடர்பு, இப்படி ஒரு செயினா இருக்கும்போது பால்வினை நோய்கள், HIV தொற்று இந்த செயின்ல ஒருத்தருக்கு வந்தா செயின்ல இருக்க எல்லாருக்கும் வந்துடும். ஸோ ஒருத்தர் தவறான உறவுல ஈடுபட்டாங்கன்னா, அவங்களுக்கு பால்வினை நோய் வந்ததுன்னா அந்த செயின்ல உள்ள எல்லாருக்கும் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நேரம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இப்போ மசாஜ் பார்லர் போகிறாங்க, இல்லை வெளிநாடு போகிறோன்னு சொல்லிட்டு தாய்லாந்து மாதிரி நாடுகளுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு செக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஏதோ ஒரு கல்ச்சர், அது ஒரு இடத்தை பார்க்க போகிற மாதிரி அங்கே போய் மசாஜ் பார்லர் போகிறது, செக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு பால்வினை நோய் வந்ததுன்னா அந்த செயினில் இருக்க அவர் மனைவி அவருக்கு எல்லாருக்கும் வந்துடும், எங்கெங்கெல்லாம் லிங்க் இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க, வெளியே யாரோடையும் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருங்க, சுய இன்பம் பண்ணலாம் 2 பேருமே.